ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். என்ன சொல்ற அபிராமி? உன் உருவத்துல பேய் இருக்குன்னு ஸ்னேகா சொன்னாளா? ஆமாப்பா, அவ சொன்னதை கேட்டு நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன்ப்பா. என் உருவத்துல ஏன்பா எங்க வீட்டுல பேய் நடமாடணும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. ஏமா, ஸ்னேகா தான் அப்படி சொன்னானா நீயும் நம்பிடுவியா? எப்படிப்பா நம்பாம இருக்க முடியும்? அப்பா, ஸ்னேகா பொய் சொல்ல மாட்டாப்பா. என் உருவத்துல பேய் இருக்குன்னு என் மாமியாரு, என் வீட்டுக்காரு, செண்பகம் எல்லாருமே பார்த்திருக்காங்க. இந்த விஷயத்த ஸ்னேகா என்கிட்ட சொன்னாப்பா. அந்த புள்ள நல்ல புள்ளதான், அது பொய் சொல்லாததான். ஆனா உன் உருவத்துல பேய பார்த்தேன்னு சொல்றது, உன்ன மாதிரி பேய் இருக்குன்னு சொல்றது, அவங்க எல்லாருமா சேர்ந்து சொல்ற கட்டு கதை அதுமா. அந்த கதையை கேட்டு ஸ்னேகாவும் அதை நம்பி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா. இதுதாம்மா எனக்கு தோணுது. நீ இப்ப நம்ம வீட்டில் வந்து இருக்க, உனக்கோ இந்த வீட்டில் இருக்கிற எங்களுக்கோ அந்த பேய் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? சொல்லு, கண்ணுக்கு தெரிஞ்சுதா? அவங்க எல்லாம் சொல்றது பொய்மா. அப்பா, எங்க வீட்டுக்காரரு, செண்பகம், என் மாமனார் 3 பேருமே என் உருவத்துல பேய பார்த்ததா சொல்றாங்களாம்ப்பா. அது எப்படிப்பா பொய்யா இருக்கும்? என்னம்மா நீ உன் மேல பேய் இருக்குதுன்னு சொல்றது கட்டு கதைன்னு நான் சொன்னேன்ல. இங்க பாருமா, இதெல்லாம் உன் மாமியார் பண்ற செட்டப். அத புரிஞ்சுக்கமா. அப்பா, அத்தையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லப்பா. அவங்க சொல்ற கதைய மத்தவங்க வேணா நம்புவாங்க, என் வீட்டுக்காரர் எப்படிப்பா நம்புவாரு? நம்பி இருக்காரம்மா. அந்த அளவுக்கு உன் மாமியாரு மாப்பிள்ளை கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? அம்மா, உங்க மாமியார் சொன்னத உங்க வீட்டுக்காரு நம்பி இருக்கலாம், உன் மாமனார் நம்பி இருக்கலாம், ஏன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பி இருப்பாங்க. அது மாதிரிதான் ஸ்னேகா சொன்னதை நீ நம்பிட்டியே. அபிராமி, உன் நாத்தனாரோ, உன் மாமனாரோ, இல்ல உன் வீட்டுக்காரரோ, இல்ல மத்தவங்களோ நேர்மையா இருந்திருந்தா உன் உருவத்துல பேய் வந்த விஷயத்த உங்ககிட்டயே சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்ல? அப்போ அதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தானே அர்த்தம். அம்மா அபிராமி, நீ வேணா பாரு, இந்த 30 நாள் சூரிய பொங்கல் வச்சு முடிஞ்சதும் உன் மாமியாரு அவங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்காதுமா. அந்த அம்மா வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உன்னை இங்க தங்க வைக்க பாப்பாங்க. அப்பா, நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் அந்த பாளையத்தம்மனை முழுசா நம்புறேன்ப்பா. என் வீட்டுக்காரர் பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. அபிராமி, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. இங்க பாரு, உங்க வீட்டுக்காரும் சரி, உங்க மாமனாரும் சரி, உங்க மாமியார் சொன்னதை கேட்டு அவங்க அப்படி நடந்திருக்கலாம். ஒருவேளை உங்க மாமியாரு அவங்கள வசியம் பண்ணி கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். நம்ம ஏமா தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கணும்? இங்க பாருமா, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ 30 நாள் நம்ம வீட்டுல இங்க சூரிய பொங்கல் வைக்கிற இல்லையா? எதுக்காக வைக்கிற? அந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே வைக்கிற. இங்க பாருமா, அதுல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. நீ உன் விரதத்தை நல்லபடியா முடி. அந்த பாளையத்தம்ம நம்மளை கைவிட மாட்டா, புரியுதா? இங்க பாருமா, நீ வீணா போட்டு மனசை குழப்பிக்காத. அப்பா நான் இருக்கேன், நீ தைரியமா போமா. போமா, போ.
வாங்கிட்டு வந்தியா? ஆமா, அததான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏய், இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாதானே? நீ மட்டும் அவங்க கிட்ட வாயை திறக்காம இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் வராது. ஏய், ஏண்டி திருட்டு ராஸ்கல், அவ சொல்லலன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதா? ஏண்டி, இவகிட்ட சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன கேட்காம கொள்ளாம அவளை ஏண்டி போய் பார்க்க போன? உன்னை நீ அடிச்சா மட்டும் அவ திருந்தவா போறா? விடுமா. நீ சும்மா இருடி. இவ கைய கால உடைச்சாதான் அங்க அவளை பாக்குறதுக்கே போக மாட்டா. நிறுத்தடி. வயசுக்கு வந்த புள்ளைய மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா அவ? இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அபிராமியே போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கா. அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அதையும் மீறி போயிருக்கா. அப்ப மனசுல பயம் விட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அதுக்குதான் நான் அடிச்சேன். அபிராமிய பார்க்க கூடாது, அவ கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக உன்னதாண்டி முதல்ல அடிக்கணும். என்ன அடிக்க போறீங்களா? அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சோ துரைக்கு? துணிச்சல் எங்க வரணுமோ அங்கதாண்டி வரணும். உனக்கு நான் பயந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? கழுத போனா போயிட்டு போகுதுன்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என் பொறுமைய பயம்னு நினைச்சு உன் இஷ்டத்துக்கு என்னமோ ஆடிக்கிட்டு இருக்க. அது சரி, அபிராமிய பார்க்காதேன்னு நீ எப்படி இவளை கட்டுப்படுத்துவ? அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உனக்கு? எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் இவளை பெத்தவ. நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் தான் கேட்கணும். அப்படி கேட்கலனா இப்படிதான் அடி விழும். அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அபிராமி அண்ணி வேற யாரோவா? இந்த வீட்டு மருமக தானே. அவங்கள போய் பார்த்ததுல என்னமா தப்பு? அவ இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் எனக்கு தகுதி இல்லாத மருமக. அதனாலதான் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னது. என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கமலியும் யாழினியும் அவகிட்ட இருந்து விலகி நிக்கிறாங்க. அப்படிதான் நீயும் இருக்கணும். என் பேச்ச கேட்காம அன்னி கிண்ணின்னு அவகிட்ட ஓட்டிக்கிட்டு திரிஞ்ச தொலைச்சிடுவேன். உங்களுக்கு அபிராமி அண்ணிய பிடிக்கலங்கிறதுக்காக நானும் உங்களை மாதிரியே பிஹேவ் பண்ண முடியுமா? எனக்கு அவங்கள பிடிக்கும். அவங்க ரொம்ப பாசமானவங்க. அப்படி இருக்கும்போது எப்படிமா என்னால அவங்கள வெறுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஏய், இவளும் உன் வயித்துல பிறந்த புள்ள தானடி. அபிராமிய பத்தி அவ்வளவு நல்ல விதமா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா. நீயும் உன் மருமகளை பத்தி புரிஞ்சுக்கடி. இங்க நடக்க வேண்டிய நல்ல காரியமே நடக்காம போச்சு. கடைசில பேய் பாம்புன்னு நம்மள சுத்தி உயிர் எடுக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அபிராமி தான். நாம என்ன பாவம் பண்ணமோ தெரியல, ஆனா பண்ணிருக்கோம். இப்ப அதுக்கான கர்மா தான் இப்ப நாமெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் அபிராமி தான்னு அந்த பாவத்தை அவ மேல போட்டினா இன்னும் கூடுதலான பாவம் நமக்கு தாண்டி வந்து சேரும். இங்க பாரு காந்தா, எப்பவுமே நீ அபிராமின்னு அபிராமியே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னடி நியாயம்? நீங்க அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே, என்ன காரணம் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் வசியம் வச்சிருக்கா. அதான் அவளை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு திரியறீங்க. ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலன்னா அவங்கள எப்படியெல்லாம் தரம் தாழ்த்தி பேசுவாங்கன்னு நான் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஏய் ஸ்னேகா, என்ன நீ யாரையோ சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல நம்ம அம்மாவே ஏத்து பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அம்மா ஒண்ணு சொல்றாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான். அத நீ புரிஞ்சுக்கோ. அவ சரியா தான் பேசிட்டு இருக்கா. உனக்கு உங்க அம்மா சொல்றதுதான் வேத வாக்கா தெரியுது. அதனாலதான் இவ பேசுறது உனக்கு வேப்பங்காயா கசக்குது. இவங்க என்ன நல்லவங்களா? நேத்து அண்ணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அந்த போனை இவங்க அட்டென்ட் பண்ணி என் பையன் உன்னை வெறுத்துட்டான், இனிமே ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லிருக்காங்க. இது தப்பு தானே? அண்ணி எவ்வளவு வேதனைப்பட்டாங்க தெரியுமாப்பா? ஆமாமா, நேத்து உங்க அண்ணனோட போன் எடுத்து உங்க அம்மா கிட்ட கொடுத்து ஏவி விட்டவளே இவதான். உங்க அம்மா அபிராமிய திட்டி தீத்துட்டா.
இவ எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா? இவங்க 2 பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்கதாமா. அம்மா, உனக்கு அபிராமிய போய் பார்க்கணும்னா போய் பாரு. எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசு. உனக்கு அந்த உரிமை இருக்கு. சரிங்கப்பா. அம்மா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணி ரொம்ப நல்லவங்க. இனிமேலாவது அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. அப்பா வாங்கப்பா போலாம். வாமா. பாத்தீங்களாம்மா, அவ கடைசியில உங்களுக்கே கிளாஸ் எடுத்துட்டு போறா. அந்த அபிராமியோட சேர்ந்து சேர்ந்து இவளுக்கு திமிரு கூடி போச்சு. அதனாலதான் இப்படி பேசுறா. அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். பூசாரி அந்த கோயில் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, அவர் எங்கேயுமே இல்ல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? அவர் இறந்து 2 நாள் ஆச்சு. இறந்துட்டார்? ஆமா. ஐயோ அப்பா, என்னப்பா? செல்வம், பாம்பை கிழவியை கொன்னுடு. என்னப்பா அது? ஒண்ணுமே புரியலையப்பா. என்னப்பா புரியலங்கிற? அப்பா அவர் செத்து போறாருங்கிறது அவர் முன்னாடியே தெரிஞ்சிருக்குப்பா. ஆனா எப்படின்னா அவருக்கு தெரியல. அவர் நம்ம கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் செவுத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காருப்பா. நம்ம எப்படி இங்க தேடி வருவோம்னு அவருக்கு தெரியும்ல. ஆமாப்பா. அதான் செவுத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்பா நான் சொல்றேன்ப்பா, அந்த பாம்பு அந்த கிழவி 2 பேருமே ஏதோ தப்பு நடக்குதுப்பா. ஆமா, ஏதாவது ஒண்ணு செய்யணும், இல்லைன்னா நம்ம குடும்பத்தை அழிச்சிரும்பா. வா 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 செல்வம். செல்வம், பாம்பு கிழவிய கொன்னுடு. வாடா வா வா. அப்பா, ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? அம்மாடி, பயந்து போய் இங்க வந்து உட்காந்துருக்கம்மா. அப்படி எதை பார்த்து பயந்தீங்க? நம்ம சாவித்திரிய பார்த்துதாம்மா. அவளை பார்த்து நீங்க ஏன்பா பயப்படணும்? அவ மேல பேய் இருக்கிறது உண்மைதாம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, சாவித்திரி மேல பேய் இருக்குன்னு உன் ஃப்ரெண்டு ஸ்ரேகா அன்னைக்கு சொன்னால, அது உண்மைதாம்மா. இன்னைக்கு என் கண்ணால அதை பார்த்துட்டேம்மா. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்கப்பா. நீ என்கிட்ட கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேலம்மா, அப்ப சாவித்திரி கிட்ட காஃபி கேட்டேன். அவ காஃபி கொண்டு வந்து கொடுக்கறப்ப, நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் உமாவோட புருஷன் கிட்ட இருந்து உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னம்மா. அப்படி சொன்னதுதான் தப்பாயிடுச்சு. ஏன்னு கத்திக்கிட்டு, ஐயோ அது நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. என் கல்யாணத்தை பத்தியா பேசுற? நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. சாவித்திரி முகமோ இன்னொரு பொம்பளை முகமோ மாறி மாறி தெரிய ஆரம்பிச்சிருச்சுமா. அந்த பயத்துல அங்க புடிச்ச ஓட்டம் தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன். அப்பாடி. அப்பா, அன்னைக்கு நான் சொன்னதுக்கு சினிமாவுல கதை சொல்ற மாதிரி சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாத்தீங்கல்ல சாவித்திரி பேய நீங்களும் பாத்துட்டீங்க. ஆமாமா, பாத்துட்டேன். இப்பதான் தெரியுது அதோட பயங்கரம் என்னன்னு. அவன் முகத்துல தெரிஞ்ச பேய், ஐயோ சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு. சாவித்திரி திடீர்னு பேய மாறுறா. அவ உருவத்துல இன்னொரு பொண்ணு வருது, அப்படியே மறைஞ்சிருது. மறுபடியும் நம்ம சாவித்திரி வர்றா. ஐயோ, அது நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குமா? அப்பா, அது வேற யாரும் இல்லப்பா, ஸ்னேகாவோட அண்ணி உருவத்துல இருக்கிற பேய் தான். அந்த வீட்டுல இருக்கிற பேய் எதுக்குமா நம்ம சாவித்திரிய வந்து பிடிக்கணும்? அப்பா வாங்க வீட்டுக்கு போலாம். என்னால அங்க வீட்டுக்கு வர முடியாதுமா.
நீயும் அங்க போயிடாத. அப்பா அதுக்காக இங்கே உட்கார்ந்து இருப்பீங்களா? வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். தைரியமா வாங்க. அம்மா தாயே, நீ போமா, நான் அப்புறம் வர்றேன். நீ போமா, நீ போ தாயே. என்னப்பா சொல்ற? சிவன் கோயில் பூசாரி இறந்துட்டாரா? ஆமாம்மா, அவர் சாதாரணமாலாம் இறக்கலம்மா, அகால மரணம் அடைஞ்சிருக்காருமா. என்னப்பா சொல்ற? அகால மரணம் அடைஞ்சிட்டாரா? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா. அம்மா எங்களுக்கும் புரியலம்மா. அவர் 2 நாள் முன்னாடியே இறந்துட்டாராம்மா. நாங்க போய் அங்க அக்கம் பக்கம் விசாரிக்கிறப்போ அங்க இருக்கிற யாருக்குமே அது தெரியலம்மா. அந்த கோயில்ல சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் தான் சொன்னாரு அவர் 2 நாள் முன்னாடியே இறந்துட்டாருன்னு. ஆனா அவர் எப்படி இறந்தாரு, யாரு என்ன பண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என்னப்பா இது கொடுமையா இருக்கு. அவர் நமக்கு உதவி பண்ணுவாரு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அந்த கிழவியையும் அந்த பாம்பு ரூபத்துல இருக்கிற அந்த பொண்ணையும் அவர் அடக்குவாரு, அவங்க உயிரை எடுப்பாருன்னு நான் கனவு கோட்டை கட்டிட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே இடிஞ்சு போச்சேப்பா. நமக்கு உதவி பண்ண போய் அந்த பூசாரி அவர் உயிரையே கொடுத்திருக்காரேப்பா. என்னப்பா காரணமா இருக்கும்? எப்படி திடீர்னு இறந்திருப்பாரு? எனக்கு புரிஞ்சு போச்சுமா. என்ன புரிஞ்சு போச்சு? ஏற்கனவே திக்கு தெரியாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல புரிஞ்சு போச்சுன்னு வேற பேசிக்கிட்டு இருக்க நீ. இங்க பாரு, கொஞ்சம் பேசாம இரு. நாங்களே இப்ப பெரிய குழப்பத்துல இருக்கோம், நீ வேற. இருங்கப்பா. மா, அவர் எப்படி இறந்திருப்பாருன்னு என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியுதுமா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, அந்த கோயில் செவுத்துல அவரு கரியில செல்வத்துக்கு அப்படின்னு ஏதோ எனக்கு குறிப்பிடுற மாதிரி அவர் எழுதி வச்சிருந்தாருமா. செல்வத்தை அந்த பாம்பு உருவத்துல இருக்கிற அந்த பொண்ணையும் கிழவியையும் எப்படியாவது கொன்னுடுன்னு அந்த செவுத்துல எழுதி வச்சிருக்காருமா. அப்ப இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது உனக்கு என்னமா தோணுது? கண்டிப்பா அந்த பாம்பு கடிச்சுதான் அவர் இறந்திருக்கணும். அண்ணே, எந்த பாம்பா நீ சொல்றீங்க? நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருதே அந்த பாம்பா? என் கண்ணுல பட்டுச்சே அந்த பாம்பையா? பாம்பு உருவத்துல ஒரு பொண்ணு இருக்கே, ஒருவேளை அந்த பாம்பும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த பூசாரியை கொண்டு இருக்கலாம்ல? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அப்பா, இப்ப என்னப்பா உனக்கு சந்தேகம் வந்துருச்சு? அங்க வராத சந்தேகம் உனக்கு இப்ப இங்க வந்துருச்சா? செல்வம், எப்ப பார்த்தாலும் அப்பாவை எழுத்து பேசாத. ஆமா, அப்ப அங்க வரல, இப்ப அந்த சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. அதுக்கு இப்ப என்ன சொல்ற நீ? இங்க பாரு, நான் சொல்றத முதல்ல கேளு. நீ சொல்லுங்க. இங்க பாரு, அதையே இப்படி கோவப்பட்டு சொல்ற? அப்பா சொல்லுங்கப்பா. இங்க பாரு, இப்படி சொல்லு எப்பவுமே. அன்னைக்கு அந்த பூசாரிய கூட்டிட்டு கிழவி நாம பார்க்க போனோம்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நாம கூட்டிட்டு போனதால அன்னைக்கு அந்த பூசாரி அந்த கோயிலுக்கு வந்துட்டாரு. கிழவி கோவப்பட்டா, பாம்ப விட்டா, ஏதோ அன்னைக்கு பண்ணா. அந்த பயத்துல நம்மளையே ஓடுங்கன்னு சொல்லிட்டாருல. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? நமக்கு உதவி பண்ணதால அந்த பூசாரிய கொன்னுடலான்னு கிழவி முடிவு பண்ணியிருக்கா. அதனாலதான் பாம்பையோ அந்த பாம்பு உருவத்தில் இருக்கிற பொண்ணையோ ஏவி விட்டு பூசாரிய கொன்னு இருக்கா. அதனாலதான் நீ சொன்ன மாதிரி பூசாரி சவத்துல செல்வத்துக்குன்னு ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. முதல்ல அந்த பாம்பை கொன்னுடு, இல்லைன்னா அந்த பாம்பு உருவத்தில் இருக்கிற அந்த பொண்ணை கொன்னுடுன்னு எழுதியிருக்காரு. இப்ப நீ என்ன செய்யணும்? அந்த பாம்பை உடனடியா கொல்லணும், இல்லைன்னா அந்த பாம்பு உருவத்தில் இருக்கிற அந்த பொண்ணை கொல்லணும். ஏங்க, இது அன்னைக்கே எடுத்த முடிவுதான். அந்த பாம்பை கொன்னுலான்னு சொல்லி நாமெல்லாம் ஒட்டுமொத்தமா முடிவு எடுக்கும் போது எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். பாம்பு உருவத்தில் இருக்கிற அந்த பொண்ணை கொல்ல வேண்டான்னு செண்பகம் வேண்டான்னு சொன்னால, அது எதுக்காக வேண்டான்னு சொன்னா? அந்த பொண்ணை கொன்னுட்டோம்னா அந்த பாவம் மறுபடியும் நம்மள வந்து சேரும்,
நம்ம குடும்பத்துல ஏற்கனவே 1000 பிரச்சனை இருக்கு. போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோமோ அத இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம். நல்லது எதுவுமே நடக்கலையே. அதனால அந்த காரணத்தை வச்சு அது வேணான்னு செண்பகம் சொல்லியிருப்பா. இல்லம்மா, அன்னைக்கு பேசும்போதே செண்பகம் என்ன சொன்னா, நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு தானே அவ சொல்லிட்டு போனா. இப்ப எதுக்குமா இப்ப அந்த பொண்ணை நம்ம கொலை பண்றத பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கொன்னுருவோம் அந்த பொண்ணை. ஆனா அந்த முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி செண்பகத்தை கூப்பிட்டு இதை நாம பண்ண போறோம் அப்படின்னு அவகிட்ட சொல்லிடலாம். சரியா? சரிப்பா. கமலி, ஏய், இப்ப செண்பகத்தை செண்பகத்தை கூப்பிடு. அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். நான் செண்பகத்தை கூட்டிட்டு வரேன். இப்பவே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். போ. சரி போ. அம்மா, செண்பகம் ரூம்ல இல்லம்மா. என்னது, செண்பகம் ரூம்ல இல்லையா? ஆமாப்பா.